பாஸ்டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அதாவது 2 நாளைக்கு முன்னாடி இந்த ஜனநாயகன் படத்துடைய ஃபுட்டேஜ் வந்து லீக் ஆச்சு அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். அதை பற்றி நான் சொல்லும்போது ரொம்ப வருத்தமாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தேன். நானே வந்து ஒரு திரைப்பட நடிகருக்கு இப்படி நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்து உண்மையிலேயே ரொம்ப கவலையாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அது யார் செஞ்சாலும் தப்புன்னு சொல்லியிருந்தேன். ஒரு 2-3 நாளில் இதை பற்றின விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொருத்தராக வந்து சொல்ல ஆரம்பித்தப்போ சென்சார் போர்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதுக்கு கண்டிப்பாக வந்து எங்களால் அந்த மாதிரி பண்ணவே முடியாது. ஒரு ஃபுட்டேஜை நாங்கள் வச்சுக்க முடியாது. இதுக்கான ஒரு பாஸ்வேர்டோ ஒரு கீ என்ட்ரி மெசேஜோ வந்து அந்த ப்ரொடியூசருக்கு போவோம். அவங்க தான் பண்ண முடியும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ இது கன்ஃபார்ம்டாக வந்து இப்போ நம்ம விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அப்படிங்கிறதுக்காக அவரை எதிர்த்து இருக்கக்கூடிய கட்சிகளாக அது திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், பாஜகவாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், பாமகவாக இருக்கட்டும், நாம் தமிழர் கட்சியாக இருக்கட்டும், விடுதலை சிறுத்தை கட்சியாக இருக்கட்டும், யாராக வேணாலும் இருக்கட்டும், இவங்க யாரும் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி? ஏன்னா இந்த படம் வந்து ரிலீஸ் ஆச்சுன்னா அது ஒரு எலெக்ஷன் டைமில் வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டாக மாறிவிடும், விஜய்க்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக மாறிடும் அப்படின்னு சொல்லி தான் எல்லாரும் யோசிச்சிருப்பாங்களே தவிர, யாருமே இந்த படம் ரிலீஸ் ஆனால் விஜய்க்கு வந்து நமக்கு ஒரு பெரிய மைனஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்க மாட்டாங்க. ஸோ இவங்க யாருமே இதை ரிலீஸ் பண்ணியிருக்கிறதுக்கான எந்த விதமான ஐடியாவும் இல்லை. அது நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ இந்த படத்தை ரிலீஸ் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தா, அதில் குறிப்பாக நான் சொன்ன மாதிரி வந்து நேற்றே வந்து கேள்விப்பட்டேன். அதாவது அது டேட், அதில் அந்த ஃபுட்டேஜில் ஒரு டேட் இருந்தது, 14/01/2026ன்னு சொல்லி ஒரு டேட்டு போட்டிருந்தது. அது மட்டும் இல்லாமல் எடிட் ரெஃபரன்ஸ் அப்படின்னு போட்டிருந்தது. அப்போ இந்த படத்தை வந்து எடிட்டர் டேபிளில் இருந்து தான் வெளில வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோ ஜாக்கிரதையாக இல்லாமல் எப்படி இருந்தாங்கன்னு தெரியல. ஆனால் தான் வந்து தன்னுடைய சுயநலத்துக்காக அவங்க டீமே, விஜயன் டீமே வந்து இதை பண்ணியிருப்பாங்களோ அப்படிங்கிறது தான் எனக்கு இப்போ பயங்கரமான ஒரு டவுட்டாக இருக்குது. ஏன்னா நேற்று கூட வந்து சைபர் கிரைமில் 6 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்கள அரெஸ்ட் பண்ணி அவங்கள்ட்ட விசாரிச்சுட்ருக்குறாங்க. அதனுடைய முடிவும் தெரியும் போது தான் இன்னும் ஆணித்தனமாக சொல்ல முடியும். ஆனால் அதே சமயத்தில் ஒருவேளை இது இவங்க பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமோ அப்படின்னு நான் யோசிச்சு பார்க்குறேன். என்னென்னா விஜய் வந்து எப்பொழுதுமே வந்து சம்பளத்தை ஃபஸ்ட்டே வாங்க மாட்டார். ஃபஸ்ட் எடுத்தோன்னா அட்வான்ஸ்மெண்ட் தான் வாங்குவார். அதுக்கப்புறம் பேலன்ஸ் வந்து படம் ஓடினதுக்கப்புறம் தான் வாங்குவார் அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் கிடச்சிது. அப்படி ஒரு தகவல் இருக்கும் பட்சத்தில் வந்து இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சம்பளத்தோடு சேர்த்து 400 கோடி ரூபா கிட்ட பட்ஜெட்டு அப்படின்னு சொன்னாங்க. அப்படி 400 கோடி ரூபா பட்ஜெட்டு அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து ஒரு 200 கோடி ரூபா தான் வந்து மொத்தமாக செலவாயிருக்கும். 200 கோடி ரூபா இவரோட சம்பளம் போயிருக்கும். அதுக்கு பிறகு ஆர்டிஸ்டோட வேல்யூ அதெல்லாம் சேர்த்தா கூட எல்லாம் சேர்த்து 200 கோடி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஒருவேளை இந்த பணத்தை வந்து இவங்களே தந்துட்டு ப்ரொடியூசர்கிட்ட வந்து படத்தை எடுத்த காசை வேணால் கொடுத்துட்றோம், கொஞ்சம் இது மாதிரி ரிலீஸ் பண்ணால் எலெக்ஷன் டைம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறனால செஞ்சுட்டாங்களா? அப்படி ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சதப்போ இல்லை, எல்லாரும் வாயை மூடிட்டு இருக்கிறப்ப ஆதவ அர்ஜுனா மட்டும் இல்லை, இது காரணம் எல் முருகனும் உதயநிதி ஸ்டாலின் தான் அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் ஒன்று சொன்னாப்புல. அவருடைய அறிவை கண்டு நான் அப்படியே மெச்சுறேன். ஏன்னா இந்த படம் வந்து சென்ட்ரல் போர்ட் ஆஃப் த ஃபிலிம் சென்சார்லேருந்து வெளியில் வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. நீங்கள் சொல்கிறது யாரை குறை சொல்கிறீங்கன்னா, அதாவது உங்கள் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் பிறப்பதற்கு முன்பாகவே, ஓகே, பிறப்பதற்கு முன்னதிலிருந்து ஒரு சென்சார் போர்டு அப்படிங்கிறது இயங்கிட்டு இருக்கு. அப்படி இயங்கக்கூடிய அந்த சென்சார் போர்டை வந்து நீங்கள் குறை சொல்கிறதா அர்த்தம் ரொம்ப சாதாரணமாக. ஏன்னா அதுக்கு வந்து எல் முருகன் பிஜேபியை சேர்ந்தவர் அப்படிங்கிறதுனால அவங்கெல்லாம் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறதும், நிறைய படங்களை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்க உதயநிதி ஸ்டாலின்னு சொல்லிட்டு உடனே அவர் மேலே ஒரு பழியை போடுறதும், இது மாதிரி செஞ்சதுங்கிறது மகா அசிங்கமாக இருக்குது. அண்ட் ஆதவ அர்ஜுனா இது எல்லாத்துக்கும் உள்குத்து உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். தெரிஞ்சுக்கிட்டே தான் விளையாடுறீங்க. ஆனால் எவ்வளோ கேவலமான ஒரு விஷயம்னா, நமது நடிகர் விஜய் அவர்கள் வந்து ஆடியோ லான்ச்சில் சொல்கிறார், இதுதான் நான் நடிக்கிற கடைசி படம் அப்படின்னு சொல்லி. இவர் இண்டஸ்ட்ரியை விட்டு வெளியில் போகிறார் அப்படிங்கிறதுனால இண்டஸ்ட்ரியை மொத்தமாக காலி பண்ணி அதோடைய கிரெடிபிலிட்டியை காலி பண்ணுறதுன்னு இருக்குல்ல, அதை தான் பண்ணியிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், அதான் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இண்டஸ்ட்ரியை விட்டு வெளியில் போகும்போது இல்லை, அந்த கிரெடிபிலிட்டியை காலி பண்ணுறதுன்னா, இனிமே இப்படி யோசிச்சு பாருங்கண்ணா, என்ன சார் இது, என்ன ஒரு படம் ரிலீஸ் ஆகிடுது, இதனால் என்ன சார் பெரிய பாதிப்பு வரப்போகுது திரையுலகத்திற்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நிறைய பேர் இது கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. சீனியர் ஆர்டிஸ்ட் எல்லாருமே கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. இதுக்கு என்ன பெரிய பாதிப்பு வரப்போகுதுன்னு நினைக்கலாம். நம்பிக்கை போய்டும் சார், நம்பிக்கை போய்டும். ஒரு படத்தை வந்து எடுக்கிறதுக்காக நிறைய ப்ரொடியூசர்ஸ் இங்கே வந்து பணம் போடுறாங்க. பணம் போட்டு அந்த டேரக்டருக்கு ஒரு லைஃப்பை தராங்க அப்படின்னா, இந்த பணம் போடும்போது யோசிப்பாங்க, விஜய் படத்துக்கே இந்த மாதிரி வந்து லீக் ஆகிடுச்சா, நம்ம படத்துக்கு இப்படி ஆகிட்டுனா என்ன பண்ணுறது, இது எப்படி சார் இந்த பிஸ்னஸை பண்ணுறதுன்னு யோசிப்பாங்க. அப்படி நிலைமை கொண்டு வந்துட்டீங்களே. இன்றைக்கி இருக்கக்கூடிய எத்தனையோ சின்ன சின்ன ப்ரொடியூசர்ஸு, பட்டிங்காக இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸுக்கெல்லாம் வந்து நிறைய கதைகள் வேணும்,
கதைகள் தேர்ந்தெடுத்து அவங்க படம் பண்ணணும்னு நினைக்கும் போது இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வர்றப்ப எப்படி சார் நம்பிக்கை வரும்? அதில் எடிட் ரெஃபரன்ஸ்னு போட்டதில் ஒரு சினிமா ஒரு டைரக்டருக்கு எவ்வளோ மிகப்பெரிய பங்கு இருக்கோ அதே ஈக்குவலான பங்கு எடிட்டருக்கு இருக்குது. ஏன்னா ஒரு எடிட்டர் வந்து அவருடைய டேபிளில் டிசைன் பண்ணுறாரு ஒரு படத்தை, இப்படி இருக்க போது இப்படி இருக்க போது இப்படி இருக்க போதுன்னு எடுத்ததை கட் பண்ணி காமிக்கக்கூடிய எடிட்டர்ஸ், அந்த எடிட்டர்ஸ் மேலே நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சே. நீங்கள் எடிட் ரெஃபரன்ஸ்னு போட்ட அந்த காப்பியை வந்து ரிலீஸ் பண்ணதுனால இப்போ அதனால் அதுவும் போச்சே. ஒரு டெக்னீஷியன் மேலே நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சு. அதை நீங்கள் அப்படி கொண்டு வந்துட்டீங்க. அவங்கெல்லாம் எவ்வளோ எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. பாதி சினிமா தமிழ் சினிமா எடிட் டேபிளில் தான் உருவாயிருக்கு. அந்த எடிட்டர்ஸ்க்கு வந்து ஒரு கிரெடிபிலிட்டியே இல்லாமல் பண்ணிட்டீங்க. இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிற ப்ரொடியூசர்ஸ் எல்லாரும் யோசிக்கிற மாதிரி பண்ணிட்டீங்க. உங்களுக்கு அவ்வளோ தூரம் இருந்தால் இந்த படத்தை சென்சார் வேணாம் தேவையில்லை அப்படின்னா யூடியூப்ல ரிலீஸ் பண்ணிட்டு போயிருக்கலாமே. அப்படி ரிலீஸ் பண்ணியிருந்தா கூட எல்லாரும் பார்த்துருப்பாங்களே. உங்களுக்கு என்ன எல்லாரும் பார்க்கணும் அதானே. அது மாதிரி ஏதாவது பண்ணியிருக்கலாமே. பிட்டு பிட்டாக நீங்களே சீனை கட் பண்ணி கூட இந்த இதில் ஸ்னீக் பீக் மாதிரி போடுறாங்களா அந்த மாதிரி போட்டிருக்கலாமே. எதுக்கு சார் இவ்வளோ திருட்டுத்தனமாக அதை பண்ணணும்? எனக்கு அது வந்து எப்படி சொல்கிறதுனே தெரில. இது வேற யார் சைட்லேருந்து பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா 2 நாள் டைம் ஆச்சு. இது வரைக்கும் விஜய் அவர்கள் எந்த வருத்தமும் தெரிவிக்கல. இது என்ன அப்படிங்கிறத இதை பற்றி பேசவும் இல்லை. ஆனால் உடனே பல நியூஸ் மீடியாவில் போடுறாங்க, ஆஹா ஆவேசமான பேச்சு. அந்த பிரச்சார கூட்டத்தில் இவர் எப்படி பேசுனார்னா சைக்கிள் ஓட்டுறார். ஒரு பிரச்சார கூட்டத்தில் போயிட்டு இறங்கி சைக்கிள் ஓட்டுறார். இவர் சைக்கிள் ஓட்டும் போது பின்னாடி இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளும் அந்த எஸ்கார்ட்ஸும் ஓடி வர்றாங்க. அட்லீஸ்ட் ஒன்று அவங்களுக்கு சைக்கிள் கொடுத்துருவோம். உங்களுக்கு சைக்கிளில் போய் உங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, மக்கள்லாம் கூட சூழ்ந்துட்டாங்கன்னா அப்புறம் அது ஒரு பிரச்சனையாகி உடனே இதுக்கு காரணம் இவங்க தான் சதி செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் பேசுறதுக்கா? உங்களை யார் இப்போ நடுரோட்டில் இறங்கி சைக்கிள் ஓட்ட சொன்னா? உங்களுக்கு தான் அப்படி கூட்டம் வருதுன்னு தெரியுதுல்ல, எதுக்கு நீங்கள் வந்து நடுரோட்டில் இறங்கி சைக்கிள் ஓட்டணும்னு நான் கேட்குறேன். மக்களை கவர்றீங்களா? சின்ன விசில் தானே, சைக்கிள் இல்லைல்ல, அது எதுக்கு ஓட்டிட்டு போறீங்க? என்ன பிளான் பண்ணுறீங்க? என்ன சொல்ல வரீங்க? எவ்வளோ அசிங்கம் சார். நீங்கள் திரைப்படத்தை விட்டு போகிறீங்கிறதுனால இந்த மாதிரி ஒரு விஷயத்தை உங்கள் டீம்லேருந்து ஒன்று செஞ்சுருக்கிறாங்களே, மற்றவங்க யாருமே இப்போ வாழ வேணாமா? அப்போ பணம் இருக்கிறவங்க என்ன வேணாலும் செய்யலாமா? இன்றைக்கி இருக்கக்கூடிய பட்டிங் ஆர்டிஸ்ட்டோ இல்லை மற்ற ப்ரொடியூசர்ஸோ என்ன பண்ணுவாங்க? எப்படி சார் அவங்களுக்கு வாழ்க்கையில் நம்பிக்கை வரும்? இந்த பிஸ்னஸ் மேலே எப்படி சார் நம்பிக்கை வரும்? ஏன் சார் இப்படி பண்ணீங்க? நீங்கள் சொல்லிட்டு போயிட்டீங்க இதான் என்னோடய கடைசி படம்னு. நியாயப்படி இது மட்டும் பண்ணது உங்கள் டீமாக இருந்துன்னு வச்சுக்கங்களேன், நீங்கள் எல்லோரும் சேர்ந்து திரையுலகத்திற்கு மன்னிப்பு கேட்கணும். திரையுலகத்திற்கே மன்னிப்பு கேட்கணும். ஒட்டுமொத்த திரையுலகத்திற்கும் மன்னிப்பு கேட்கணும். எவ்வளோ கஷ்டம் சார், பாவம் சார். மற்ற ஆர்டிஸ்ட்டு டெக்னீஷியன்ஸு ஒரு அவநம்பிக்கையை உண்டு பண்ணிட்டீங்கல்ல. ஒரு சின்ன விஷயம், ஒரு ஃபுட்டேஜை எவ்வளோ தூரம் வந்து கஷ்டப்பட்டு ஒரு இடத்துல ஒரு எடிட் ஸ்டூடியோ வச்சுருப்பாங்க, எப்படி அதை பாதுகாத்து வச்சுருப்பாங்கன்னு எல்லாருமேலேயும் அவநம்பிக்கை உண்டாக்கிட்டீங்கல்ல. இது வந்து சார் ஒருவேளை க்யூப்பில் கொடுத்தனால வெளில வந்ததோ, சார் ஒருவேளை சென்சார் போர்ட்லேருந்து வந்ததோ, ஒருவேளை எடிட்லேருந்து வெளில வந்ததோ, எப்படி? ஏன்னா வந்தது ஹெச்டி பிரிண்ட் வந்துருக்குது. அப்போ எல்லாருமேலே டோட்டல் இண்டஸ்ட்ரியை காலி பண்ணிட்டீங்க. சூப்பர், செம, ரொம்ப சந்தோஷம். எதுக்கு? இந்த ஓட்டுக்கு. எனக்கு ஒரே ஒரு தடவை வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு கேட்குற அந்த ஓட்டுக்கு இல்லையா? எவ்வளோ அசிங்கம் அது. ஆனால் எப்படி உங்களுக்கு இந்த மனசு வந்துன்னு சத்தியமாக தெரில. உங்களுடைய அப்பா எல்லாரும் சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க. சினிமா இண்டஸ்ட்ரியை பற்றி உங்களுக்கு தெரியும். இவ்வளோ பேரோட பழகிருக்கீங்க. 33 வருஷமாக இருந்திருக்கீங்க. யார் உங்களுக்கு இந்த ஐடியா கொடுத்தது? சரி, இது உங்களுடைய நாலேஜில் இல்லாமல் சொல்லிவிட்டு யாராவது உங்களுடைய டீம்லேருந்து யாராவது ஆதவ அர்ஜுனா இல்லை இந்த பக்கம் இருக்கிற புஷி ஆனந்த் இல்லை ராஜ்மோகன் இவங்க யாராவது இந்த மாதிரி ஐடியா கொடுத்தாங்களா? யாராவது இதை பண்ணாங்களா? அவங்க டீம்லேருந்து யாராவது இதை யோசிச்சாங்களா? ஹெச் வினோத் அவருடைய லைஃப் என்ன ஆகுறது? நீங்கள் சொல்லிட்டீங்க இதான் என்னோட கடைசி படம்னு. ஹெச் வினோதுக்கு என்ன இது கடைசி படமா என்ன? அவரோட லைஃப் என்ன ஆகுறது? இல்லை இந்த எலெக்ஷன் முடிஞ்சோன்னா நம்ம திரும்ப சினிமா நடிக்க வரணுங்கிறதுக்காக ஏதாவது ஒன்று பண்ணணுமே. ஐயோ இந்த படத்தை தெரியாமல் ரிலீஸ் பண்ணிட்டாங்க, நான் திரும்ப அதனால் அந்த ப்ரொடியூசர் கூட படம் பண்ணி தரலான்ட்டு. ஏன்னா அப்படியே ஸ்லோவாக நடிக்க வரலாங்கிறதுக்காக நீங்கள் போட்ட பிளானா? கொதிக்குது சார். ஏன் சார்? உங்கள் மேலெல்லாம் ரொம்ப மரியாதை வச்சுருந்தாங்க. எவ்வளோ இளைஞர்கள் உங்கள் மேலே நம்பிக்கை வச்சுருக்கிறாங்க.
உங்களுக்காக வந்து அப்படியே உயிரை கொடுக்குறாங்க, துள்ளி குதிக்கிறாங்க. இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கே உங்களால் ஒரு நல்லது செய்ய முடியலையே, நீங்கள் எப்படி சார் தமிழ்நாட்டில் வந்து இவ்வளோ கோடி மக்கள் இருக்கும்போது அவங்க நல்லது செய்வீங்கன்னு நம்ப முடியும்? நீங்கள் எப்போ வேணாலும் இந்த மாதிரி ராங் டெசிஷன்ஸ் நிறையா எடுப்பீங்களா? சரி, நீங்கள் எடுக்கலைன்னே வச்சுக்கோங்க, நான் உங்களை சொல்ல விட்டுருங்க. நீங்கள் எடுக்கலைன்னே வச்சுக்கோங்க, உங்கள் கூட இருக்கிறவங்க யாராவது இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்களேன், அந்த பாதிப்பு உங்களுக்கு தானே, அந்த பாதிப்பு எல்லா மக்களுக்கும் தானே. இது மாதிரி வேற ஒரு விஷயத்தில் ஒரு ராங் டெசிஷன் எடுத்துட்டாங்க அப்படின்னா எப்படி சார்? எப்படி இது நடக்குது? ஏன் இப்படி பண்ணுறீங்க? உங்களுக்கு என்ன அவ்வளோ ஒரு வெறி அதில்? நான் வந்து போன வீடியோவில் கூட சொன்னேன், நல்லது செஞ்சு மக்களுக்கு நல்ல பேர் எடுத்து ஓட்டு கேளுங்க, கண்டிப்பாக கிடைக்கும். களப்பணியில் ஈடுபடுங்க, நேராக போய் களத்தில் போய் மக்களை சந்திங்க, கிடைக்கும். அதை விட்டுட்டு ஏன் இதெல்லாம்? அந்த திரைப்படம் வந்து இந்த டோட்டல் எலெக்ஷனே மாற்றிடுமா? எங்கெங்கேயோ போயிடுச்சு சார். அது நேற்று ஒரு போஸ்ட் பார்த்தேன், ஏதோ ஒரு வெளிநாட்டில் வந்து ஒரு இடத்துல சீடி போட்டு விற்றுட்ருக்குறாங்க. போயிடுச்சு. பல பேரோட உழைப்பு, பல வருஷங்களாக பல மாதங்களாக எடுத்த ஷூட்டிங்கு, அந்த உழைப்பு கஷ்டம் எல்லாம் போயிடுச்சு. உங்கள் பாஷையில் சொல்லணும்னா விசில் மாதிரி பறந்துருச்சு. ஆனால் ரொம்ப சீப்பான பிஹேவியர் இது. ஆனால் உங்களை இன்னமும் இளைஞர்களும் மக்களும் எல்லாரும் நம்புகிறாங்க. விஜய் சார் நான் ஓட்டு போடுவேன், விஜய் சார் விஜய் தான் சார் நான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு நம்புகிறாங்க. ஆனால் இப்படி நடந்துப்பீங்க. அது தெரில, நீங்களா உங்கள் டீமா என்னென்னு தெரில. முடிவு வரும், தெரியும், விசாரணையில் தெரியும். கண்டிப்பாக அது யாருன்னு கண்டுபிடிக்கணும் சார். யாருன்னு கண்டுபிடிக்கணும், அவங்களுக்கு வந்து தக்க தண்டனையை கொடுத்தே ஆகணும். ஏன்னா அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை. ஒரு 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 மனிதனை போய் வந்து அவனை அடித்து துன்புறுத்தினா மட்டும்தே அது துன்பம்ங்கிறது கிடையாது. அவனுடைய கிரியேட்டிவ் அப்படியே நசுக்குனாங்கன்னு வச்சிங்களேன், அதுவும் ஒரு விதமான ஒரு டார்ச்சரிங், ஒரு இரிட்டேஷன். அதுவும் தப்பு தான். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தான் செஞ்சுருக்கிறீங்க. சுயநலம், இவ்வளோ சுயநலம் இருக்கக்கூடிய உங்களுக்கு எப்படி சார் பொதுநலம் இருக்கும்னு நினைக்கிறது? இப்போ வரைக்கும் ஆனால் ப்ரூவ் ஆகலை, நீங்கள் தான் பண்ண. ஆனால் எனக்கு தெரிஞ்சு என்னென்னா, நான் ஏன் இவ்வளோ தூரம் பேசுகிறேன்னா, இது வேறு யார் சைட்லேருந்தும் வந்திருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. யாரோ ஒன்று உங்கள் நல விரும்பி உங்கள் மீது ரொம்ப தீவிரமான ஒரு ரசிகராக இருக்கக்கூடிய ஒருத்தரோ, இல்லை உங்கள் டீம், ஆப்போசிட்டில் இருக்கிற யாருமே அதை பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க நல்லா தெரியும், ஆல்ரெடி அந்த நடிகருக்கு இவ்வளோ பெரிய கூட்டம் வருது, இதை போய் வேற விட்டு எதுக்கியா, நம்ம வேணாம் தேவையில்லாமல் அப்படின்னு தான் யோசிப்பாங்க. யாருமே பண்ண மாட்டாங்க. அவங்கள போய் குறை சொல்கிறதுல அர்த்தமே கிடையாது. ஆதவர்ஜுனா கூச்சப்படாமல் சொல்கிறாப்லையே, இதுக்கு இவங்க 2 பேர் தான் காரணம் அப்படின்னு. எப்பா, அவரோட அறிவு நாளுக்கு நாள் வளர்ந்துக்கிட்டே இருக்குங்க. பக்கத்தில் யாராவது பக்கெட் வச்சு பிடிச்சிக்கங்க, தாங்க முடியல. சீரியஸாக சொல்கிறேன், இது மாதிரியான ஒரு சம்பவம் இனிமேல் நடக்கவே கூடாது. ஆனால் இது மட்டும் ப்ரூவ் ஆயிடுச்சு. அவங்க யாராக இருந்தாலும் ஒட்டுமொத்த திரையுலகத்திற்கு முன்னாடியும் மன்னிப்பு கேட்கணும். அவங்களுக்கு அதற்கு மேலே திரையுலகத்தில் இருக்கிறதுக்கு எந்த விதமான அருகதையும் கிடையாது. ஒரு சின்ன பைரசி வீடியோ, திருட்டு விசிடி வந்ததை விஷால் ஒழிச்சார், அடித்தார், நேராக போய் கடையில் அடித்தார். ஆந்திராவில் மகேஷ் பாபு அடித்தாப்புல. இதெல்லாம் நடந்திருக்கு. அவ்வளோ பைரசியை ஒழிக்கணுங்கிறதுக்காக நிறைய கஷ்டப்பட்டுருக்காங்க. அது பைரசியோட மோசம், படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே வெளியில் வர்றது. அதை உங்களால் பாதுகாக்க முடியல அப்படின்னா நீங்கள் எப்படி மற்ற விஷயங்களை பாதுகாப்பீங்க? நான் தெரியாமல் தான் கேட்குறேன். உங்களுடைய ப்ராடக்ட்டு, நீங்கள் எடுத்த படம், உங்களுடைய டீமு, அதையே உங்களால் பாதுகாக்க முடியலையே. உங்கள்கிட்ட வந்து ஒரு அரசாங்கம்னு கொடுத்து இந்த தமிழ்நாட்டுடைய ரகசியங்கள் இதெல்லாம் நீங்கள் எப்படி பாதுகாப்பீங்க? போயிடுச்சுங்க, தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னுவீங்களா? இதெல்லாம் வேற ஒருத்தர் தாங்க செஞ்சுருக்காங்க அப்படின்னுவீங்களா? நல்லா இருக்குதே, சூப்பரு, பார்த்துருவோம். நான் இப்போவும் சொல்கிறேன் சார், மக்களுக்கும் சொல்லிக்கிறேன், உங்களுக்கு யாருக்கு மனதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ அவங்கள தேர்ந்தெடுக்கிறதுங்கிறது உங்களுடைய உரிமை. நான் அது இல்லைன்னு சொல்ல, அது உங்களுடைய உரிமை. நீங்கள் யாருக்கு வேணாலும் ஓட்டு போடுங்க, அது உங்களுடைய உரிமை. அதுவும் நீங்கள் எந்த கட்சிக்கு ஓட்டு போட்டாலும் நான் சொல்கிறேன்.
நான் எல்லா கட்சிக்கும் பொதுவாக தான் சொல்கிறேன். ஆனால் தாவேக்கால நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா, இவங்களோட ஐடியாலஜி, இவங்க இப்போ பண்ணிகிட்டு இருக்கிற விஷயம், அந்த முளைக்கும் போதே கிள்ளி எறிஞ்சணும்னுவாங்க, அந்த மாதிரி இருக்குது. ஏன்னா இது சரியாக இல்லை. இவர் பண்ண அந்த ரூட்டு சரியில்லை. ஆரம்பித்ததெல்லாம் கரெக்டு, கட்சி ஆரம்பித்ததெல்லாம் கரெக்டு. ஆனால் அந்த போன ரூட்டு சரியாக இருக்க மாதிரி தெரியல. போங்க சார், போய் ஒவ்வொரு ஊர்லேயும் உங்களுக்காக உயிரே கொடுக்கக்கூடிய ரசிகர்கள் இருக்காங்க. அவங்கள கூப்பிட்டு என்ன பண்ணலான்னு சொல்லி, மக்களை எப்படி சந்திக்கலான்னு சொல்லி போய் பேசுங்க. சம்பந்தமே இல்லாமல் எனக்கு தெரிஞ்ச ஆதவர்ஜுனெல்லாம் உங்களுடைய எல்லா படத்தையும் பார்த்துருப்பாரான்னு கூட தெரியாது. புஷி ஆனந்த் உங்களிடம் எல்லா படத்தையும் பார்த்துருப்பாரான்னு தெரியாது. ராஜ்மோகன் உங்கள் எல்லா படத்தையும் பார்த்துருப்பாரான்னு தெரியாது. கூப்பிட்டு வச்சு கேளுங்க, கண்டிப்பாக எங்களை விட கம்மியாக தான் பார்த்துருப்பாங்க. ஆனால் அந்த கோடான கோடி ரசிகர்கள் இருக்காங்களோ உங்களுக்கு, அவங்க எல்லாத்தையும் பார்த்துருக்குறாங்க, உங்களை கூடவே ட்ராவல் பண்ணியிருக்காங்க, உங்களை ஒவ்வொரு இடத்துலையும் ரசிச்சிருக்காங்க. அவங்க உங்களுக்காக கெடுதல் செய்ய மாட்டாங்க, நல்லது செய்வாங்க. அடுத்த எலெக்ஷன்லையாவது அவங்கள சேர்த்துக்கிட்டு ஏதாவது பண்ண முடியுமான்னு கொஞ்சம் யோசிங்க. இந்த எலெக்ஷனில் அவ்வளோதான், இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது. உங்கள் மேலே ரொம்ப மரியாதை இருந்தது, இப்போவும் அதான் சொல்ல, உங்கள் மேலே ரொம்ப மரியாதை இருக்குது. இது ரொம்ப சீப்பாக இருக்குது. இப்போ நடந்த ஒரு விஷயம் ரொம்ப சீப்பாக இருக்குது. என்னடா இது, இந்த விஷயத்துக்கு போய் இவ்வளோ பொங்கி பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. ஆஃப்டர் ஆல் ஒரு படம் தானேன்னு யாராவது வெளில நினச்சிங்கன்னா இப்போ சொல்லிக்கிறேன், அந்த படம் தான் உங்களை ரொம்ப காலத்துக்கு வந்து பசியில் மறக்கடிச்சதும் அந்த படம் தான், உங்கள் கஷ்டத்தை போக்குனதும், உங்கள் மனசில் கவலையெல்லாம் தீர்த்து வச்சு உங்களை சிரிக்க வச்சதும் அந்த படம் தான், உங்களுக்கு காதல் வந்ததும் அந்த படம் தான், நட்பு வந்ததும் அந்த படம் தான், அம்மா அப்பான்னு பாசம் என்னங்கிறது தெரியப்படுத்தினதும் அந்த படம் தான், அண்ணன் தம்பியோட பாசம் என்னன்னு தெரியப்படுத்தினதும் அந்த படம் தான். அந்த படத்துக்காக தான் சொல்கிறேன். நான் மறுபடியும் சொல்கிறது உணர்வு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். அதை செய்கிறவங்க எல்லாரும் வந்து அவ்வளோ அவங்களுக்குள்ளே இருக்கிற கஷ்டத்தெல்லாம் மறைச்சிக்கிட்டு ஒரு க்ரியேட்டிவாக கொண்டு வருவாங்க. அது அவ்வளோ சாதாரணம் கிடையாது. அந்த க்ரியேட்டிவை அப்படி தூக்கிட்டு வெளில விடுறதுன்னு இருக்குல்ல, ரொம்ப தப்பு. இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம். உங்கள் ஃபேனாக இருக்கலாம், இல்லை ப்ரொடியூசரே கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம், சரி ஓகே இப்படி விட்டுடலாமான்னு யோசிச்சிருக்கலாம், அதில் ஏதாவது பிஸ்னஸ்க்கு யாராவது ஒரு காசு கொடுத்துருக்கலாம், இல்லை ஒரு வேளை வெளியிட்டது நீங்களாகவே கூட இருக்கலாம். அது என்னங்கிறது ப்ரூவ் ஆகட்டும். ஆனால் எனக்கு இப்போ வரைக்கும் என்னென்னா, இது உங்கள் டீமை தவிர, உங்களுக்கு க்ளோஸாக இருக்கிறவங்க ஒருத்தவங்களை தவிர வேறு யாருமே இதை செஞ்சுருக்க முடியாது அப்படிங்கிறது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. வேறு யாருமே இதை செஞ்சுருக்க முடியாது, பண்ணவே முடியாது, வாய்ப்பில்லை. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு.